பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 19ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை குறித்து இந்த இடத்திலே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. நாம் தினந்தோறும் நம்ம கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்திற்கு நாம் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். இந்த உலகத்திலே குறைவில்லாத அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே காணப்படுகிற உலகத்திலே உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாவற்றிலேயும் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஆனால் குறைவு இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத புஸ்தகம். அது எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் நமக்கு நிறைவாய் இருக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ அதில் நான் பார்க்கிற பொழுது எனக்கு எல்லா சூழ்நிலைக்கு வேண்டியதான வார்த்தைகளும் அதில் இருக்கிறது. நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தேற்றும்படிக்கான வார்த்தைகள் உண்டு. நான் சந்தோஷப்பட்டு கலிகூறுகிற வேளையிலே என்னை எப்படியாக அந்த கலிகூறுதலிலே நிற்க வைக்க வேண்டும் என்பதற்கான வார்த்தைகள் உண்டு. எப்படியாக நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமாக நான் நிற்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு எதை செய்தால் தேவனுடைய இருதயம் துக்கப்படும் என்பதையும் எனக்கு காண்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து போகிற ஒவ்வொரு பருவ கால நிலைமைகளிலேயும் பிறந்த குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எப்படியாக தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றதான எல்லா காரியங்களுமே அந்த வேதத்தில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை நாம் புசிக்க வேண்டும், எதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காரியங்களும் வேதத்தில் ரொம்ப ஆழமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது பார்க்கும் பொழுது எனக்குடைய ஒரு மனிதனுடைய இந்த பூமியிலே பிறந்த நாள் முதல் அவர்கள் மரிக்கும் நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாமே தேவைப்படுகிறதோ எல்லாமே நிறைவானதாக இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாய் நான் வைத்திருக்கிறேன், அதிலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை நடத்த நான் பிரயாசப்படுகிறேனா என்பதை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்ப்பாரானால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக நாம் நிற்கிறோம்? ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் நிற்கும் பொழுது இன்றைக்கி எப்படிப்பட்டவனாக நான் நிற்கிறேன்? என் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய காரியங்களை நான் பார்த்து நிற்கும் பொழுது நான் போகிற பாதையில் எனக்கு ஒரு இடரல் உண்டாகிறது. இதுக்கு வழி என்னன்னு தெரியல அப்படின்னா வேதம் எனக்கு வழி காண்பிக்கிறதா இருக்கிறது. நான் என்னென்ன சூழ்நிலைமைகளில் கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் சரி, மனமகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, அதை எப்படியாக நடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையின் புஸ்தகமாக இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது என் ஆத்மா உயிரிடைகிறதை என்னால் உணர முடிகிறது என்று இந்த பக்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உயிர்ப்பிக்கிற இந்த வேதத்தை இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது வெறும் புத்தகமாக தான் பார்க்கப்படுகிறதை ஒழிய இது என்னை உயிர்ப்பிக்கிற வேதமாக நான் பார்க்க அநேக தேவனுடைய பிள்ளைகள் தவறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா இருக்கும். இந்த இடத்துல வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களையும் தேவன் நடத்தி கொண்டு வந்த பாதை, நடத்தி கொண்டு வந்த விதங்கள், நடத்தி கொண்டு வந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, என் வாழ்க்கையையும் தேவன் என்னை நடத்த வல்லவர். இந்த காரியத்தில் இந்த சூழ்நிலைமையில் நான் இப்படி போய் இந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பேதையை கூட ஞானியாக்குகிற அளவுக்கு இந்த வேதத்தில் வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் நிறைந்த ஒரு ஆலோசனையின் புத்தகம் என்றே சொல்லலாம். அப்போ இந்த சூழ்நிலை வருது, இந்த மாதிரி ஒரு போராட்டம் வருது, இந்த மாதிரி ஒரு இச்சையில் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நான் நிற்கிறேன்னா நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
அது நான் எந்த வயசில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் நின்றாலும் சரி, எல்லா சூழ்நிலைமைகளையுமே மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக நிற்கிற ஒன்று என்னன்னா, இந்த வேதம் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த ஒரு புத்தகத்தை தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்பாக எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ மனிதர்களுடைய கண்ணீர், எத்தனையோ மனிதர்களுடைய உழைப்பு, எத்தனையோ மனிதர்களுடைய பிரயாசங்கள் அடங்கின ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கைகளில் வைத்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் எப்படி தேவ சமூகத்துக்கு முன்பாக தியானிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் அதை தான் கேட்கிறார். என்னுடைய வேதத்தை நீங்கள் எப்படியாக பயன்படுத்துகிறீர்கள்? அதை படிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா உயிரிடையும். அது குறைவில்லாத ஒன்று இந்த உலகத்தில். நிறைவான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய வேதம். இப்படிப்பட்ட விசேஷமான அந்த வேதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த வேதத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? நம்ம அனுதின வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தின்படி நம்மை கையாளுகிறதற்கு, இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை வைப்பாரானால் நாம் தேவனுக்கு கொடுக்குற பதில் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அனுதின வாழ்க்கையிலே நம் வேதத்தை, வேதாகமத்தை, வேத வசனங்களை நாம் எப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சடங்காச்சாரமாக ஏதோ ஒரு வசனத்தை, கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை படித்துவிட்டு நான் வேதம் வாசித்து விட்டேன் என்று சொல்லுவது அல்ல. ஒவ்வொரு கற்பனைகளையும், ஒவ்வொரு காரியங்களையும் கைக்கொண்டு, ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் தேவன் எப்படியாக நடத்தி இருக்கிறார், அவங்க வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் என்னை எப்படியாக நடத்தி வந்திருக்கிறார், அதே மாதிரி அவர்களை நடத்தினவர் நிச்சயமாக என்னையும் நடத்துகிறதற்கு அவர் போதுமானவர். இப்படி ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள பலப்படுத்துகிற ஒன்றாக தான் நான் வேதத்தை பார்க்க வேண்டும். அதை வாசிக்கவும், அதை தியானிக்கவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக வர வேண்டும் என்பது என் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் போய் நிற்கும்போது நானும் குறைவில்லாதவனாய் நிற்க வேண்டுமானால் இந்த குறைவில்லாத வேதத்தை, இந்த நிறைவான வேதத்தை, இந்த உயிர்ப்பிக்கிற வேதத்தை தினமும் தியானித்து என் ஆண்டவரோடே கூட நான் இணைந்து கொள்ளுகிற ஒருவனாக நான் நிற்க வேண்டும் என்று வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த குறைவற்ற வேதத்தை நான் என் வாழ்க்கையில் கையாளும் பொழுது நானும் குறையும் குற்றமும் மற்றவனாய் நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியும். நான் அதை கையாளாமல் போனேன்னா நான் ஒரு குறைவுபட்டவனாகத்தான் கடைசி வரைக்கும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, என்னுடைய சமூகத்தில் நிற்கிற என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உம்முடைய குறைவில்லாத அந்த வேதத்தை நான் அனுதினமும் தியானிக்க எனக்கு பலன் தருவீராக. அந்த உயிர்ப்பிக்கிற வேதத்தை நாளுக்கு நாள் நான் தியானிக்க எனக்கு தேவன் நினைப்பூட்டுவீராக. அதை நான் செய்யலை அப்படின்னா என் இருதயத்தை கர்த்தர் அந்த எண்ணத்தை விதைப்பீராக, அந்த ஆதங்கத்தை விதைப்பீராகன்னு சொல்லி நாம தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். என்னுடைய பிள்ளைகள் என் வேதத்தை தினந்தோறும் கையாண்டு ஒரு பழக்கத்துக்குள்ளே என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக வைத்து நம்ம தியானிக்கும் போது, தேவ சமூகத்துக்கு முன்பாக வைத்து நம்ம பார்க்கும்போது, நானும் குற்றமற்றவனாக, குறைவில்லாதவனாக, ஒரு உயிரடைந்த ஒருவனாக, ஆத்மாவிலே உயிர்மீழ்ச்சி அடைந்தவனாக நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட குறைவில்லாத ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமான சாட்சிகளை கொண்டு என்னை ஞானியாய் மாற்றக்கூடிய அந்த வேதத்தை தினந்தோறும் கையாளுவதற்கு என் தேவன் எனக்கு பலன் தருவீராக, என் தேவன் எனக்கு கிருபை தருவீராக. அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை நம்ம கேட்டு வாங்கலாமா, ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்தின் ஆழங்களை காண கர்த்தரைங்களுக்கு கிருபை தருவீராக. குறைவில்லாத இந்த வேதத்தை, உயிர்ப்பிக்கிற வேதத்தை நாங்கள் நாள்
நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தியானித்து அதில் உள்ளவைகளின்படியாக எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி உமக்கு முன்பதாக குற்றமும் குறையும் இல்லாதவர்களாக நிற்க என் தேவன் எங்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய தயவும் நிறைவாக எங்கள் வாழ்க்கையில காண்பிக்கப்படட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேதத்தை தினந்தோறும் தியானிக்க எங்களுக்கு பலன் தந்து நடத்துவீராக. தடைகள் முறியட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.